வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த சேனல் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை இப்ப இருக்கிறத காட்டிலும் சிறப்பாக மேம்படுத்திக்கணும். அதுக்கு எப்படி அப்படின்னா, உங்களுடைய மனதை பராமரித்து அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறது மூலமா அது நடக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுக்கு மூல காரணமான பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி நிறைய நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்புறம் ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னா, ஒரு வாழ்க்கையின் கமர்ஷியலைஸ்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸுக்கெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குது. ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா இருந்தாலும் சரி, ஒரு பக்கம் வந்து சேடா இருந்தாலும் சரி, ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொறுப்பெடுத்துக்கிற விஷயமா ஹார்மோன்கள் செயல்படுது. ஸோ அதனால ஹார்மோன்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பொதுவா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், ஹாப்பி ஹார்மோன்ஸ்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ரீசெண்டாக கொஞ்சம் ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரான் அண்ட் எஃப்எஸ்ஹெச்னு சொல்லிட்டு பெண்கள் ரிலேட்டடான ஹார்மோன் பார்த்துட்டு இருக்கோம். பெண்கள்னு மட்டும் கிடையாது, இந்த ஹார்மோன் வந்து ரெண்டு பேருக்குமே, ஆண் பெண் இருபாலருக்குமே தாக்கத்தை ஏற்படுது. பட் ஸ்பெசிஃபிக்கா முக்கால்வாசி வந்து பெண்கள் சார்ந்த ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன் பார்க்க போனா அவங்களுடைய மாதாவிடாய் பருவங்கள்ல வந்து அவங்களோட எமோஷன்ஸ், மேனி பளபளப்பு, இது ரிலேட்டடான விஷயங்கள் பார்த்துருந்தோம். அண்டு ப்ரொஜெஸ்ட்ரான் பார்த்துருந்தோம். அது கர்ப்பப்பை உருவாகிறது, அதனுடைய தடிமனை வந்து வலிமைப்படுத்துறது, கர்ப்பப்பையோட தடிமனை வலிமைப்படுத்துறது, இதெல்லாம் இருந்தாதான் கருப்பை கர்ப்பம் கருத்தரிக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பாலிக்யூல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அதை பத்தி பார்த்தோம். முட்டை உருவாகிறது, அதுக்காக அது உதவுது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோல லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்றத பார்க்கலாம்னு இருக்கிறோம். அந்த லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னா என்னன்னா, கருமுட்டையை வெளியே தள்ளுதல். அதாவது முதல்ல ஒரு ஆண் பெண் இருப்பாளர்கள் பெண்கள் வாழ்க்கையில தனியா என்ன நடக்குதுன்னு முதல்ல பார்ப்போம். ஓவலேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அண்ட விடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஓவலேஷன் அப்படின்னு என்ன நடக்குதுன்னா, முட்டைய வெளியே தள்ளணும். அப்படி தள்ளனாதான் விந்தணுவோட போய் ஜாயின் பண்ணி அது கருத்தரிக்கிறதுக்கு ஏதுவா அமையும். முட்டையை வெளியே தள்ளுற நிகழ்வு அது எப்படி சிம்டம் வரணும், அது ஆக்சுவலி எப்போ வரும் அப்படின்னா, மாதாவிடாய் பருவத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 14 நாட்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும். அதனோட சிம்டம் வந்து ஒரு பெண்ணில் எப்படிலாம் தெரியும் அப்படின்னும் போது, அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, கர்ப்பப்பை யூரிட்டல்ஸ் இதுல வந்து ஒயிட் கலர்ல வெள்ளைப்படுதல்னு சொல்லுவாங்க. சளி மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ச்சளி, கர்ப்பப்பை வாய்ச்சளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு திக்கா வந்து ஒரு வெளியேறும். லேசா இடுப்பு வலி வரும். அடி வயிற்றுல வந்து ஒரு பக்கத்தில் தசைப்பிடிப்பு ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி காமிக்கும். மார்பக மென்மை ஏற்படும். காம உணர்வுகள்லாம் அதிகரிக்கும். உடலுடைய வெப்பமே வந்து ஒரு கூடுதலா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஓவலேஷன் பீரியடோடைய சிம்டம்ஸ். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு மாதாவிடாய் நிகழும். ஆனா இந்த விஷயம் என்னன்னா, ஆண் பெண் இணையும் போது குழந்தை உருவாகிறதுக்கான ஒரு காலமா இந்த பீரியடை பார்க்கப்படுது. அண்ட விடுப்புக்கு முன்னாடி ஒரு ஒரு 5 டேஸ், அந்த ஒரு மாதாவிடாய் ஒரு 28 டேஸ் கால்குலேட் பண்ணிக்கிட்டோம்னா, அந்த நடுவில் இருக்கிற ஒரு 9 to 15 அந்த நாட்களுக்குள்ள வந்து அது உடலுறவு கொண்டுகிட்ட குழந்தை வந்து கருத்தரிக்கிறதுக்கு ஏதுவான காலமா உருவாகுது. ஏன்னா அண்ட விடுப்புக்கு அப்புறம் வந்து ரெடி டு ஜாயின் பண்றது, விந்தணுக்களோட ஜாயின் பண்ணி கர்ப்பப்பை தரிக்கிறதுக்கான ரெடியா இருக்கும். அந்த நேரத்துல அந்த அண்ட விடுப்புன்னு சொன்னோம் இல்லைங்களா, ஓவலேஷன் பீரியட்ல இருந்து மாதாவிடாய் பீரியடுக்குள்ள கர்ப்பப்பை வந்து கருத்தரிச்சிட்டு இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. கருத்தரிக்கலன்னா மாதாவிடாயா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மாதாவிடாய்க்கு அப்புறம் திரும்ப வந்து அடுத்த மாதாவிடாய்க்கு 14 நாளைக்கு முன்னாடி, அடுத்த மாதாவிடாய்க்கு 14 நாளைக்கு முன்னாடி அண்ட விடுப்பு நிகழும், ஓவலேஷன் பீரியட் நடக்கும். ஸோ ஓவலேஷனுக்கு முன்னாடி நீங்க வந்து உடலுறவு கொள்ளும் பொழுது அந்த ஓவலேஷன் பீரியட்ல வந்து ரெடி டு ஜாயின் ஸ்பெர்ம் கவுண்ட், ஸ்பெர்மோட வந்து விந்தணுக்களோட இணையத்துக்கு ரெடியா இருக்கும். ஸோ நம்ம அண்ட விடுப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சா அந்த நாள், அதுக்கு முன்னாடி ஒரு 4 நாள், ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பீரியடா கருதப்படுகிறது. ஸோ எப்படி நீங்க எடுத்துக்கணும்னா, ஒருத்தவங்களோட மாதாவிடாய் டேட்டு பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு அந்த டேட்டுக்கு ஒரு 14 நாள் முன்னாடி கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ அந்த 14 நாளுக்கு முன்னாடி இருக்கிற நாள் பீரியட் ஃபுல்லாவே வந்து உடல் ஒரு கொள்ளும் பொழுது மிகவும் ரொம்ப ரொம்ப 100% வந்து கர்ப்பம் வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிற நேரமா பார்க்குது. இந்த இடத்துல லூட்டினைசின் ஹார்மோன் என்ன ரோல் பண்ணுது அப்படின்னா, அந்த அண்ட விடுப்புன்னு ஒன்று நிகழணும் இல்லையா. விடுப்புன்னா என்ன, ஓவலேஷன் என்ன, முட்டையே வெளியே தள்ளுறது. ஸோ அந்த வெளியே தள்ளுற நிகழ்வை தான் லூட்டினைசின் ஹார்மோன் பண்ணுது. அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. படம் நான் கிரியேட் பண்ணல, ஏஐ கிரியேட் பண்ணி கொடுத்தது. ஸோ லுட்டினைசின் ஹார்மோன் கருமுட்டையின் மறைமுக நாயகனா செயல்படுது. மாதவிடாய் சுழற்சியில சிக்கல்கள், ஹார்மோன் குறைபாடு,
காரணம். இந்த மாதவிடாய் சுழற்சியில சிக்கல்கள் வருதுன்னா ஹார்மோன் குறைபாடு காரணம் அப்படின்றத சொல்றாங்க. எல்ஹெச் லுட்டினிசம் ஹார்மோன் என்றால் என்ன அப்படின்னா, எல்ஹெச் லுட்டினிசம் ஹார்மோன் எங்கிருந்து வருதுன்னா பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து வெளியேறுது. அதனோட முக்கிய பணி என்னன்னா கருமுட்டையை வெளியே தள்ளுறது. சுழற்சி நடுவில் திடீர் அதிகரிப்பு. அந்த அண்டவிடுப்பு பீரியடுக்கு ஒரு நாள் முன்னாடி 2 டேஸ் முன்னாடி வந்து ஹார்மோன் அந்த ஓவலேஷன் முட்டையை வெளியே தள்ளுறதுக்கு அட்லீஸ்ட் 48 ஹவர்ஸுக்கு 24 to 48 ஹவர்ஸ்ல வந்து லூட்டினைசிங் ஹார்மோன் வந்து உடம்புல சேஞ்சஸ் நடந்தாதான் அதுதான் ட்ரிகர் பண்ணும் அந்த முட்டையை வெளியே தள்ளுறதுக்கு. ஸோ எல்ஹெச் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன மாதிரி வேலை செய்யுது அப்படின்னும் போது, பெண்களுக்கு கருமுட்டை வெளியே வர எல்ஹெச் தேவை. ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் சுரப்புக்கு உதவும். ஸோ 2 பேருக்குமே கீ ஹார்மோனா முக்கியமான ஹார்மோனா செயல்படுது. ஸோ எல்ஹெச் சீரழிந்தால் என்ன ஆகும்? கருமுட்டை வெளியே வராம போகும். கரு தரிக்கிறதுக்கு சிரமம் ஏற்படும். சுழற்சி மாதவிடாய் சுழற்சி முறையற்றதா மாறும். அது மட்டும் இல்லாம மூட்டு வலி, மனசோர்வு இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த இடத்துல வந்து ஃபெலோபியன் டியூப்ல கருமுட்டை வெளியே வருதுன்னா, ஃபெலோபியன் டியூப்ல ஆம்புல்லா அப்படின்னு ஒரு இடத்துல வந்து அந்த கருமுட்டை வந்து நிற்கும். அந்த இடத்துல தான் வந்து விந்தணுக்களும் மீட் பண்ணி ஆகும். அந்த இடத்துல கொஞ்சம் 2-3 நாள் வந்து 1 or 2 days வந்து வெயிட் பண்ணும். ரெண்டும் ஜாயின் பண்ணி அதுதான் ஃபெலோபியன் டியூப்லயே அந்த ஆம்புலான்றது தான் ரொம்ப கொஞ்சம் பெரிய இடம் ஃபெலோபியன் டியூப்ல. அந்த இடத்துல கருத்தரிக்கிறதுக்கு உகந்த இடமா மாறுது. ஸோ அந்த இடத்துல ஜைகோட்னு ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் கர்ப்பப்பைக்குள்ளார போகுது, எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கருத்தை தரிக்கிற ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கணும்னா லூட்டினைசிங் ஹார்மோன் வந்து கருமுட்டையை வெளியே தள்ளுற வேலையை பார்க்கறதுக்கு இருக்கணும். அது இல்லாம போனா கருமுட்டையே வெளியே வராது, கருத்தரிக்கிறதுக்கு சிரமம் ஏற்படும், சுழற்சியும் வந்து கிளாரிட்டியா இருக்காது. ஸோ எல்ஹெச்ஐ லூட்டினைசிங் ஹார்மோனை சீராக்க 5 வழிகள். இலக்குகள் முதல்ல தெளிவா இருக்கணும். நமக்கு குழந்தை எப்ப வேணும், எப்படி வேணும், என்ன மாதிரி வேணும்ன்றதுல வந்து ஒரு ஒரு ஆர்வம், பிடிப்பு அது முதல்ல இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ், ஒரு டிசிப்ளின்லாம் பார்க்க முடியும். சும்மா ஏனோ தானோன்னு ஒரு நாலேஜ் இல்லாம நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் எதையும் நான் மாத்திக்க மாட்டேன், ஆனா எல்லாமே சரியா நடக்கணும், இஷ்டம் போல தான் இருப்பேன். ஏன்னா நவடேஸ் வந்து லாட் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி கேசஸ் இஸ் தேர். ஸோ எல்லாமே கரெக்டா இருந்து அப்படியே சும்மா அப்படியே போயிட்டே இருந்து ஆனா குழந்தை வந்துடணும் அப்படின்ற மாதிரி இப்ப கிடையாது இப்ப இருக்கிற சூழ்நிலை. ஸோ அதுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல், அதுக்குன்னு ஒரு பொறுமை, அதுக்குன்னு ஒரு ஹவு டு அப்ரோச் ஈச் அதர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து மன அழுத்தத்தை குறைச்சி அவங்களுக்கு மோஸ்ட்லி மென்டல் ஸ்ட்ரகிள் இல்லாம இருந்தாலே பழைய தாட் ப்ராசஸ், இந்த மாதிரி பயம், அந்த லோ கான்ஃபிடென்ட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நம்ம வந்து எல்லாரும் பண்ற குழந்தையை பெற்றுக்கிற ப்ராசஸ் தான் பண்ண போறோம், அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நம்ம பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து மேனேஜ் பண்ணணும். அது தியானம் பண்ணலாம், எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்னு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இது வந்து இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, ஸோ லுட்டினைசிங் ஹார்மோன்ஸ் வந்து குறைவா இருக்கிறதுனால இந்த பிரச்சனைலாம் இருக்கிறவங்களுக்கு, நார்மல் ஹியூமன் பீயிங்ன்றது வந்து நம்ம அதை பேசல. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இந்த பிரச்சனைலாம் அதிகமாக உருவாகுது, அதுக்கான தீர்வுகளை தான் நம்ம இதெல்லாம் பேசுறோம். ஸோ எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். அது என்னன்னா ஒரு என்ன சொல்றது மெரிட்டல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, மெரிடியன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, 8 மெரிடியன் பாயிண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கைடட் ஆங்கரிங் மூலமா பண்றது, ஸ்கிரிப்டோட பண்றது. ஸோ அது ஃபியூச்சர்ல எப்பயாவது பண்ணலாம். அண்டு ஜிங்க் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். பூசணி விதை மாதிரி உணவுகளை வந்து கலந்துக்கணும். கடலை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக உணவு ரெஃபர் பண்ணலாம். அதிகமாக வந்து தூக்கம், நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு நான் ஏற்கனவே தூக்கம் வந்து என்னென்ன வெரைட்டியில் இருக்குன்றதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ கொஞ்ச நேரமே தூங்கினாலும் அது ஆழ்ந்த தூக்கமாக இருந்ததுனா தான் அது பெனிஃபிட். நீங்கள் அதிக நேரம் தூங்கினாலும் அது வந்து நிறைய தாட் ப்ராசஸ் வந்து மைண்டில் வந்துட்டு ஒரு கப்சர் பண்ணிட்டு இருந்ததுன்னா அது வந்து உடம்புக்கு தேவையான ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்காது. ஸோ தொலைநோக்கு பயிற்சி, இந்த மாதிரி லைட் ஸ்ட்ரெச்சிங், அதாவது பாடியில வந்து ஒரு என்ன சொல்றது அந்த ஐ அதாவது கேப் விட்டு நாம வந்து ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு இன்டென்ஷனலா தீவிரமான பயிற்சி கொடுத்து ஒரு டைம் இன்டர்வல் கொடுத்து அதை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொஞ்சம் ஓடுறோம் அப்படின்னா தொடர்ந்து அதே செய்யாம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் வாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாக்கிங் கொஞ்ச நேரம் பண்ணி ஸோ மாத்தி மாத்தி நம்மளுடைய உடலை வந்து நல்ல சர்க்குலேஷன்ஸ் வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி வச்சுக்கணும், என்கரேஜா. ஸோ எங்கேயும் தேக்கம் இல்லாம நாள் கணக்கில் அப்படியே உடல் வந்து தேங்கி கிடக்காத மாதிரி கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதெல்லாம் தான் வந்து அது தீர்க்கறதுக்கான வழி. ஸோ நீங்களே உங்களுக்கு ஹார்மோன் ஹீரோவா மாறலாம். ஸோ சமநிலை கட்டுப்பாடு, உடம்பு, மனசு, உணவு, தூக்கம், இது நாளத்தையும் நீங்க சமநிலை கட்டுப்பாடா வச்சுக்கும் பொழுது எவ்ரி திங் இஸ் பாசிபிள். ஒத்துழைப்பு மூலமா உங்களுடைய உடல் சக்தி பெறும். ஸோ அதன் மூலமா உங்களோட பிரச்சனைகள்லாம் ஹார்மோனல் பேலன்ஸ்டா ஆகும்.
லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காவே சேஞ்ச் ஆகும். நீங்க விருப்பப்படலைன்னா கூட. நீங்களே உங்களுக்கு வந்து இதெல்லாம் நடக்க வேணாம், நடக்கக்கூடாதுன்னா கூட நல்ல விதமா உங்க பாடி ஆக்டிவேட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஹார்மோனல் பேலன்ஸ்டா இருக்கிறதுனால. அடுத்த வீடியோல வேற ஹார்மோன் பத்தி பேசுவோம். நன்றி.